ஸ்ட்ரீட் டாக்கு வேணுமா வேண்டாமா? வேணுங்க. கடி வாங்காததுனால வளர்க்கலான்றாரு. ஒரு 4 இடத்துல கடி வாங்கியிருந்தாருன்னா 55 நான் வந்து டெலிவரி வேலை பார்க்குறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே போனேன். ஓகேங்களா, ஸ்ட்ரீட் டாக்கை விடுங்க, வீட்டில் வளர்க்குற டாக்கே போனேன். இத்தனோண்டு கவரு, அந்த டெலிவரி கவர், அதை வச்சு எம்மா எம்மா எம்மான்னு தத்துனுக்குறேன். அதை அந்த கடிக்குது போட்டு சுற்றி சுற்றி. ஓகேங்களா, வருது. ஐயோ முட்டுக்கட்டு. டெய்லி தெருவில் இருக்கிறவங்களுக்கு, நடமாடுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அன்றாட வேலைக்கு போகிறவங்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா, டெய்லி போயிட்டு வரும்போது பின்னாடியே துரத்துது. இப்போ கூட நிறைய நியூஸில் குழந்தைங்க நிறைய கடி வாங்கிடுச்சு. அதனால் நிறைய பேர் உயிர் இழந்துருக்குறாங்க குழந்தைங்க. ஒரு இது கூட பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு மூலியை வச்சு ஒரு குழந்தை வந்து டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு ஓடுறோம் உள்ளே. அந்த மாதிரி போது தப்பிச்சுது. ஓகேங்களா, குழந்தை உயிரா இல்லை இந்த நாயோட உயிரான்னு பார்த்தா எல்லாமே உயிர். ஆனால் மோஸ்ட்லி என்ன பார்ப்போம், குழந்தை உயிரை தான் பார்ப்போம். ஓகேங்களா, நம்மள யாருன்னா கஷ்டம் என்ன பண்ணுறோம், திருப்பி கழுத்துக்கு அடிக்கிறோம். அது நடக்காமல் இருக்குன்னா அதுக்கோசம் ஒரு இடம் கொடுக்கலாம். நாய்க்குமே சேஃப்டி வேணும், அதையும் கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. அழகாக இருக்கிறதுனால வீட்டில் வச்சுக்கிறாங்க, அழகாக இல்லாததுனால தெருவில் விட்டுறாங்க. ஓகேங்களா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்கலாம். ரொம்ப ஒரு நார்மலாக இருக்கிற நாயை விட்டுட்டு இந்த வெறி பூச்சி சுற்றுற நாய்ங்க அந்த தெருவில் கேட்டாலே சொல்லுவாங்க, எந்த நாயெல்லாம் வெறியோடு சுற்றுது, எந்த நாயெல்லாம் வெறி இல்லாமல் சுற்றுதுன்ட்டு. ஓகேங்களா, அதனால் அந்த மாதிரி நாயை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த கவர்மெண்ட்டே பிடிச்சி எல்லாத்துக்கும் ஊசி. இல்லை, கவர்மெண்ட்டே வந்து என்னென்னா இது வந்து எல்லாமே அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டாக் லவர்ஸ் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல, உங்கள் பதில் என்ன? அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 2 BHK 3 BHK வீடெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்டில். அது ஒரு 4 BHK மாற்றி அதுக்குன்னு ஒரு ரூமை கட்டி அதுக்கு ஒரு 4-10 ஆளுக்கு எல்லாருமே ஒரு 10 நாய் உள்ளே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பக்காவாகிடும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 10 நாய் இருக்குதுன்னா, தெருவுக்கு 10 நாய் இருக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 10 நாய் இருக்குதுன்னா, அப்போ 10 வீட்டுக்குள்ளே 100 நாய் இருக்கும். அந்த 100 நாய் தெருவில் காணாமல் போயிடும். வேணுன்றவங்க வீட்டில் வளர்க்கட்டும், அவங்க பிள்ளைங்க கடி வாங்கட்டும், எதனா வேணா போட்டோம். நான் எங்கே கடி வாங்கணும் டெலிவரி வேலைக்கு போயிட்டு சுற்றி போட்டு நின்றுது. அந்த டெலிவரி கொடுக்கணும்னா 4 தெரு தாண்டி போகிறேன் இப்படிக்கா சுற்றிக்கின்னு. யாரை கேட்டாலும் அது கடிக்காது பண்ணுறான். அப்போ எந்த நாய் தான் கடிக்கும்னு தெரில. எந்த நாயும் கடிக்காதுன்னா எந்த நாய் கடிக்கும்? நாய் பிடிக்கணும். ஆனால் ஸ்ட்ரீட் டாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே.